அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லெசனில் எக்கனாமிக்ஸ் செகண்ட் லெசன் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அதாவது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வேலைவாய்ப்புங்கிறது மிக சிரமமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்குறோம். உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அடிப்படை தேவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தற்போதைய உலகில் அந்த பட்டியலில் வேலை வாய்ப்பு என்ற ஒன்றையும் சேர்க்கப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கும். இந்தியாவோட வேலைவாய்ப்பு அமைப்புனா, இந்தியாவில் வேலைவாய்ப்பின் தன்மையானது பல பரிணாமங்களை கொண்டது. ஒரு சிலருக்கு ஆண்டு முழுவதும் வேலை இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட மாதம் மட்டும் வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகளில் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறை சார்பு துறை அப்படின்ட்டு 3 பிரிவாக பிரிக்கிறது. முதன்மை துறைங்கிறது, அதாவது பிரைமரி செக்டாருங்கிறது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறை. செகண்டரி செக்டாருங்கிறது இண்டஸ்ட்ரீஸ் தொழில்துறை. 3ஆம்ங்கிறது டெரிட்டரி செக்டாருங்கிறது சேவை சர்வீசஸ். அப்படின்னு 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்போட வகைகளை பார்த்தோம்னா ஆர்கனைஸ்டு அண்ட் அன்ஆர்கனைஸ்டுன்னு பிரிக்கிறோம். அதாவது ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை, ஒழுங்கு அமைக்கப்படாத துறை. ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறைனா பதிவு செய்யப்பட்டதும் அரசாங்க விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும் பின்பற்றுவதும் ஊழியர்களை ஊழியர் சங்கங்களை கொண்டுள்ள துறை ஒழுங்கு அமைக்கப்பட்ட துறை எனப்படும். இதில் நல்ல ஊதியம், நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம், ஊதியத்துடன் கூடிய விடுமுறை, மருத்துவ உதவித்தொகை மற்றும் காப்பீடு போன்றவை வழங்கப்படும். இது எல்லாமே ஒழுங்கு அமைக்கப்பட்ட, அதாவது ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட்டு. அடுத்து அன்ஆர்கனைஸ்டு ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள்னு பார்த்தா, அமைப்பு ரீதியாக ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள் என்பது வீட்டு உபயோகப் பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள் போன்றவற்றை கூறலாம். இதற்கு விதிகளும் ஒழுங்குமுறை இருந்தாலும் அவை நம்ம பின்பற்றப்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது இவற்றில் வேலை செய்வோருக்கு குறைந்த கூலி கொடுக்கப்படுவதோடு பல நேரங்களில் தொடர்ச்சியாக வேலையும் இருக்காது. அப்படி இருக்க போகும்போது பெரும்பாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறை நாட்கள், மருத்துவ விடுப்பு போன்றவை கிடைக்காது. வேலைக்கும் உத்தரவாதம் கிடையாது. இதுதான் ஒழுங்கு அமைக்கப்படாத துறைகள், அன்ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட்டுங்கிறது. பொதுமக்கள் துறையும் தனியார் துறையும், அதாவது பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ், சொத்துக்களின் உரிமையாளரையும் சேவைகள் அளிப்பதற்கு பொறுப்பானவர்களையும் அடிப்படையாக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளின் அடிப்படையில் பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம்னா வேறுபாடு. பொதுத்துறைனா சேவை நோக்கம் கொண்டது, சொத்துக்கள் அரசாங்கத்துக்கு சொந்தம், ஊதியம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது பொதுத்துறை. தனியார் துறைனா லாப நோக்கம் மட்டும் கொண்டிருக்கும், சொத்துக்கள் தனிநபருக்கு சொந்தம், ஊதியம் உரிமையாளர்களால் வழங்கப்படுகிறது. இதில் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள்னால் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், இந்திய உருக்கு ஆணையம், பாரத தொலைபேசி நிறுவனம், இதெல்லாம் பப்ளிக் செக்டார்ஸ். அடுத்து ப்ரைவேட்டு பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், அசோக் லேலண்ட், டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. தற்போதைய வேலைவாய்ப்பு போக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, சமீப ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு அமைப்பில் ஒரு மாறுதல் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் இதில் பணி அமர்த்துவோர் அவர்களின் ஊழியர்களுக்கிடையே அதிக நிகழ்ச்சியோட பணிபுரியும் முறையை வளர்த்தெடுக்க உதவுகிறது. இதில் என்னென்ன தற்போதைய வேலைவாய்ப்பு போக்குகள் இருக்குதுன்னு பார்த்தா, அதிகரித்து வரும் சுய வேலைவாய்ப்பு. அடுத்து நிறுவனங்கள் ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல் மற்றும் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை தருவது. பகுதி நேர வாய்ப்பில் ஒரு வளர்ச்சி இருந்து வருகிறது. இதுவே மக்களோட வாழ்க்கை முறைக்கு இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு போக்குகள்னு பார்த்தோம்னா, நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தியில் ஒரு கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் தமிழகத்தில் விவசாயமே அதிக பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருகிறது. இது மிக முக்கிய காரணமாகும்.
விவசாயம் அல்லா துறைகள் உழைப்பாளர்கள் குழு தொழில்களை மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் போதுமான அளவு வேலைவாய்ப்பை உருவாக்குவது இல்லை. இதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விவசாயம் தான் அதிக பேருக்கு என்ன கொடுக்குதுன்னா வேலைவாய்ப்பை கொடுத்து வருகிறது. அப்போ தமிழ்நாட்டோட வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் பெரும்பகுதி குறைந்த வருமானங்களை அளிக்கின்ற அமைப்பு ரீதியாக ஒழுங்கு அமைக்கப்படாத முறைசார் துறைகளின் பங்களிப்பாகவே இருக்குது. அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டாராகவே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுக்கு சிறப்பு ஆதாயங்களோ வேலை நிரந்தரமோ கிடைக்காது. இந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பதிவு பெற்றவையாகவே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல வேலை கிடைக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிக பேருக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயம்தான். நன்றி.